நீங்க என்னடானா வெனிசுலா அதிபரும் அமெரிக்க அதிபர் தூக்கின்னு போயிட்டானா, அதனால இவர் தமிழ்நாட்டுல போராட்டம் பண்றான். எங்களை என்ன பைத்தியக்கார முட்டாள் மாதிரி தெரியுதா உங்களை பார்த்தா? இல்ல கேனப்பை மாதிரி தெரியுதா? நீ பேடுற கக்கூஸ் அள்ளிக்கிட்டு, நீ போடுற குப்பைய அள்ளிக்கிட்டு, நீ போடுற மேஸ்கின் அந்த லேடிஸ் யூஸ் பண்ற அதெல்லாம் கையில வச்சு அள்ளிக்கிட்டு, இல்ல எங்களை என்ன முட்டா பசங்க வச்சுக்கிட்டீங்களா? அவர் நடப்பயணம் போன உடனே தமிழ்நாட்டுல வந்து ஒயின் சாப்பிடலாம் மூடிடுவாங்களா? அவர் நடப்பயணம் உடனே கஞ்சா அபின்னு போதையெல்லாம் நின்னுடுமா? சட்டம் ஒழுங்கு பாதுகாத்துருமா? எங்கெல்லாம் பார்த்தா அவங்க எல்லாம் முட்டாள் மாதிரியே இருக்கா? தமிழ்நாட்டுல வாழ்றவங்க குருமுட்டை மாதிரி தெரியுதா உங்க கணக்குலாம்? ஒருத்தன் என்னடானா இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் போர்னு சொல்லிட்டு போராட்டம் பண்றான் தமிழ்நாட்டுல. நீங்க என்னடானா வெனிசுலா அதிபரும் அமெரிக்க அதிபர் தூக்கி போயிட்டானா, அதனால இவர் தமிழ்நாட்டுல போராட்டம் பண்றான். எங்களை என்ன பைத்தியக்கார முட்டாள் மாதிரி தெரியுதா உங்களை பார்த்தா? இல்ல கேனப்பை மாதிரி தெரியுதா? ஏடா தமிழ்நாட்டுல 1008 பிரச்சனை இங்க ஓடுது. அதுலயும் இந்த துப்புரவு தொழிலாளர்களா டேய் வெறும் 13,000 ரூபாய் 15,000 ரூபாய் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு, நீ பேடுற கக்கூஸ் அள்ளிக்கிட்டு, நீ போடுற குப்பைய அள்ளிக்கிட்டு, நீ போடுற மேஸ்கின் அந்த லேடிஸ் யூஸ் பண்ற அதெல்லாம் கையில வச்சு அள்ளிக்கிட்டு, நீ போடுற வேஸ்ட் எல்லாம் அள்ளிக்கிட்டு, ரோட்டை சுத்தமாக்கி ஊரை சுத்தமாக்கி இந்த தமிழ்நாட்டையே சுத்தமா வச்சிருக்க அந்த மக்களுக்காக எவனுக்கு இங்க போராட்டம் பண்ண துப்பு இல்ல, வக்கு இல்ல உங்களுக்குல்லாம்? என்னடா இல்ல எங்களை என்ன முட்டா பசங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இன்னும் நாங்களா படிக்காத அந்த காலத்துல இந்த முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? எங்களால பார்த்தா வைகோ அவர் நடப்பயணம் போன உடனே தமிழ்நாட்டுல வந்து ஒயின் சாப்பிடலாம் மூடிடுவாங்களா? அவர் நடப்பயணம் உடனே கஞ்சா அபின்னு போதையெல்லாம் நின்னுடுமா? சட்டம் ஒழுங்கு பாதுகாத்துருமா? என்ன முட்டா பையன் நினைச்சிருக்கீங்களா? எங்களெல்லாம் இல்ல முட்டா பையன் நினைச்சிருக்கீங்களா? காலில இருந்து வயிறு எரியுது இந்த போராட்டத்துல பார்த்தா. காலில இருந்து கொதிச்சு போய் உட்காந்து இருக்கேன் நான். என்னடா எங்களெல்லாம் பார்த்தா கேன பையன் வரி தெரிஞ்சாடா உங்களுக்குலாம்? எத்தனை நாளடா போராடுறாங்க இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு? சொல்லுடா, எத்தனை நாளா போராடுற? எவனாச்சும் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு போராட்டம் பண்ணீங்களாடா? நான் ஒண்ணு கேட்கிறேன், உங்களை எல்லாம் அரசாங்கத்தை சேர்த்து கேட்கிறேன். அரசு ஊழியர்களுக்கு அந்த ஓய்வூதிய திட்டத்தை அறிவிச்ச முதலமைச்சர் எத்தனை 1000 கோடி செலவாகும் ஆகுமா? ஏன் இவங்களுக்கு வேலை பர்மிட் பண்ணி கொடுக்கூடாது? மாணவர்கள் லேப்டாப் பல ஆயிரம் கோடி, அந்த பல ஆயிரம் கோடி சில கோடி ஏன் இவங்களுக்கு மாச சம்பளமா கவர்மெண்ட் பர்மனன்ட் பண்ணக்கூடாது? நாட்டையும் வீட்டையும் சுத்தமா வச்சுக்கிறவனுக்கு இங்க மரியாதை கிடையாது. கொள்ளை அடிக்கிறவனுக்கும் கொலை பண்றவனுக்கும் கற்பழிப்பு பண்றவனுக்கு மட்டும்தான் இங்க எல்லாம் இல்ல. உங்களுக்கு எல்லாம் வெக்கம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே இல்லையாடா? போராட்டம் பண்றீங்களே, உங்களை தான் கேட்கிறேன். ஏண்டா உனக்காக கஷ்டப்படுற அந்த ஏழைகளுக்கு, அதாவது எங்க எவ்வளவு கஷ்டம், இந்த குப்பையை பிச்சை எடுக்குதுங்கள, அதோட கஷ்டம் என்னன்னு தெரியுமாடா உங்களுக்குலாம்? தெரியுமாடா? நின்னு பாத்திருக்கடா? வாடா என் கூட வாடா. குப்பையாண்ட ஏறி நின்னுக்குன்னு இந்த குப்பை நல்ல குப்பை, இந்த குப்பை கெட்ட குப்பை, இந்த குப்பை நாத்தாச்ச குப்பை, அதுல கக்குச தொடச்சு போட்டவனும் இருக்கான், கருமத்தை போட்டவனும் இருக்கான், கண்ட கருமத்தை போட்டவனும், இதெல்லாம் கைய வச்சு ஆள்றாங்கடா. அந்த மக்களுக்காக நீ போராடினா நீ யோகிய மானஸ்தன். மக்களுக்காக சேவை செய்யற நீ சேவக நான் சொல்லுவேன். எங்கேயோ நடக்கிற ஏதோ ஒரு விஷயத்துக்கு இங்க சீட் போடுறீங்களா? நீங்க போராட்டம் பண்ணா நாங்கள நம்பிடுவோமா? நாங்களா முட்டா பசங்களா? கேன பசங்களா? ஏண்டா நீங்க கேன பசங்க, நாங்கள கேன பசங்களா? நீங்க வெனிசுலா அதிபருக்கு நீங்க இது பண்ணிட்டா, இங்க இஸ்ரேலுக்கு எதிராக போராட்டம் நடத்திட்டா, கிறிஸ்டின்ஸ் முஸ்லிம்ஸ் உங்களுக்கு ஓட்டு போட்டு வாராஜன் உங்க தலைமையில தூக்கி வச்சு ஆடுவாங்க நினைப்பார் ராஜா. ராஜா அதெல்லாம் ஒரு காலம். தெளிவா இருக்காங்க, இஸ்லாமியர்களும் தெளிவா இருக்காங்க, கிறிஸ்டின்ஸும் தெளிவா இருக்காங்க. யாருக்கு ஓட்டு போடணும், எவனுக்கு ஓட்டு போடணும், எவன் நல்லவன் எவன் கெட்டவன் அவங்களுக்கு தெரியும். புரிஞ்சுச்சா? இந்த பழைய பாஞ்சாங்க வச்சு நான் நடப்பயணம் போறேன், நான் போராட்டம் நடத்துறேன், நான் இவனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன். ஏண்டா உங்களெல்லாம் ஒரு கேள்வி கேட்கிறேன், மானம் கெட்டவனுங்களே, உங்களுக்கு எல்லாம் உண்மையிலேயே உடம்புல உப்பு இருக்கு, சூடு சொரணை இருக்கு, உப்பு போட்டுதான் சோர்த்துன்றது உண்மையா இருந்தால் நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்கடா. இப்ப ஒரு பையனை பங்களாதேஷா அதுல அடிச்சு கொளுத்தி உயிரோட கொளுத்தி எல்லாரும் வீடியோ எடுத்தானே, அப்பெல்லாம் எங்கடா போனீங்க மானம் கெட்டவனுங்களே? ஒரு பொண்ண கற்பழிச்சு முடிய வெட்டி அது மேல ஜில்ஜில்னு தண்ணியை ஊத்தி வீடியோ தமிழ்நாடுக்குள்ள உலகம்லாம் சுத்துது. அப்ப எங்கடா போனீங்க போராட்டத்துக்கு? ஜாதி மதத்தை விட்டுடா, அவங்கள மனுஷன் தானே. ஒருத்தனை கைது பண்ணான்றதுக்கு துள்ற நீங்க
ஒருத்தனை அடிச்சு கொன்னப்ப எங்கடா போனீங்க? என்னடா நடிக்கிறீங்களா? 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 டேய், உங்க நடிப்புல அங்க எடுபடாது, இனிமேல் எடுபடாது. தமிழ்நாட்டுல 500 குத்து ஜெயிச்சிடலாம், 1000 குத்து ஜெயிச்சிடலாம், இது பண்ணி ஜெயிச்சிடலாம், அதை பண்ணி ஜெயிச்சிடலாம், இங்க நடக்காது ராஜா. தெளிவா இருக்கான் மக்கள், தெளிவா இருக்கான். முட்டா பையன் கிடையாது எவனும். இங்க தெளிவா ஆயிட்டான், படிச்சவன் தெளிவா வந்துட்டான். இந்த வருஷம் தெரியும்டா உங்களுக்கு குத்த போற குத்து. நடிக்கிறீங்களே நடிகர்களே, தயவு செய்து அரசாங்கத்துக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தால், எல்லாத்துக்கும் கோடி கோடியா செலவு பண்ற நீங்க, நூலகம் திறக்க கோடி கோடியா செலவு பண்ற நீங்க, பார்க்குக்கு கோடி கோடியா செலவு பண்ற நீங்க, இந்த மாதிரி அரசாங்க ஊழியர்கள் அதுக்கு கொடுக்க செலவு பண்ற நீங்க, தயவு செய்து உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தால் துப்புரவு தொழிலாளர்களுக்கு வேலையை பர்மிட் பண்ணி கொடுங்க. அவங்க ஒன்னும் 50,000 சம்பளம் கேட்கல சார். தயவு செஞ்சு மனசாட்சியோட நடந்துக்குங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன்.